படைப்புகளிலும் உங்களுக்கான பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உருவாக்கி கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள். படைத்த இறைவன் சொன்ன அடிப்படையில் பயன் பெறுங்கள். படைத்த இறைவன் சொன்னதை மீறி நடந்தால் இந்த உலக வாழ்க்கையும் அமைதியற்று நிம்மதியற்று போய்விடும். உண்மையான மறுமை வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக தோல்வியாக மாறிவிடும். அல்லாஹ் சொல்லி தந்த அந்த அடிப்படையில் நம்முடைய எல்லா செயல்களையும் கட்டுப்பாட்டோடு அமைத்துக் கொள்ளும் போது இந்த உலக வாழ்க்கை மன நிறைவானதாக, உண்மையான மறுமை வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமைந்துவிடும். நாம் பொதுவாகவே மதம் என்றால் அல்லது கொள்கை கோட்பாடு என்றால் அது ஒரு தத்துவமாகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும், அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது, உதவாது என்பதை போன்ற ஒரு நம்பிக்கை மனிதர்களிடத்திலே காலம் காலமாக காணப்படுகிறது. உண்மையில் எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும், கடவுளை, இறைவனை, தெய்வத்தை நம்பாத மனிதர் உலகத்தில் ஆணோ பெண்ணோ இல்லை. அந்த இறைவன் யார் என்பதில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. உண்மையில் இறைவனாக இருக்கிற ஒருவன் வழங்கிய குர்ஆன், வேதம், அந்த குர்ஆன் அது உண்மையில் இறை வேதமா அல்லது இல்லையா, பொய்யா என்பதை கூட மனிதர்கள் ஆய்வு செய்து புரிந்து கொள்ள முடியும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் இறைவன் சொல்கிறான். நான் முதலில் சொன்ன கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது இந்த உலகத்தின் நியதியாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். மனிதர்களாக பிறந்த யாராக இருந்தாலும் பகுத்தறிவோடு சிந்தனையோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு இந்த பகுத்தறிவு? நான் ஏன் பிறந்திருக்கிறேன்? இந்த உலகத்தில் ஒரு 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் நான் ஏன் வாழ்கிறேன்? பிறகு ஏன் நான் மரணத்தை தழுவுகிறேன்? என்னுடைய முதல் எங்கே இருக்கிறது, என்னுடைய முடிவு எங்கே இருக்கிறது, நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்பதையெல்லாம் குர்ஆன் அடிப்படையாக சொல்லி தருகிறது. அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளும் போது நான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் நான் வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடியவருக்கு பெயர் தான் முஸ்லிம். நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் படைத்தவன் சொல்லி தந்த அந்த அடிப்படையில், படைத்தவனின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த அடிப்படையில் கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் ஒரு இயல்பான ஒரு நியதியாக அல்லாஹ் நமக்கு அமைத்து வைத்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்தமட்டில் இந்த முதலில் சொன்ன இந்த அடிப்படையை கவனத்தில் வைத்து இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்தமட்டில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், இன்னபிற தொழிலாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலையுமே படைத்த இறைவன் எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நடக்கும் போது நம்முடைய படைப்பின் நோக்கம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இஸ்லாமிய திருமணத்தின் மிக முக்கியமானது ஒரு அடிப்படை மஹர் என்று சொல்லப்படுகிற மணமகன் மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மஹர் என்று சொல்லப்படுகிற மணக்கொடை. இந்த மஹர் கொடுக்கக்கூடிய தகுதி ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை, திருமணத்திற்கான முயற்சி, அவர் அதில் ஈடுபடலாம். ஒருவருக்கு கொடுக்க முடியவில்லையானால் அந்த தகுதியை அவர் உயர்த்தி கொள்ள வேண்டும், அந்த தகுதியை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும். உருவாக்கி கொண்ட பிறகுதான் திருமணத்தினுடைய அந்த அதிகாரத்தை அல்லது தகுதியை அவர் அடைந்து கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இளைஞர்களே, உங்களில் யாருக்கு திருமணம் முடிக்க அந்த ஆற்றல் இருக்குமோ, ஆற்றல் என்றால் குடும்ப அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உடல் ஆற்றல்,
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொருளாதார ஆற்றல். அப்ப யாருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த வலிமை இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ, அவர் திருமணம் செய்யட்டும், திருமணம் செய்வதற்கான முயற்சியில் இறங்கட்டும். யாருக்கு அந்த ஆற்றல் இல்லையோ அவர் அதை உருவாக்கி கொள்ளக்கூடிய வரை அவர் நோன்பு நோற்று தன்னுடைய அந்த உடல் கட்டுப்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்த மட்டில் இந்த மஹர் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் இந்த ஒரு பழக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் கடந்த காலங்களில் மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கு சற்று ஓரளவிற்கு அது விழிப்புணர்வு ஏற்பட்டு அதிகரித்து கொண்டே வருகிறது. உண்மையில் மகர் என்பது ஒரு ஆண் ஒரு மணமகன் மணமகளுக்கு இறக்கப்பட்டு அவருக்கு கருணை காட்டுவதற்காக கொடுக்கக்கூடிய கருணை தொகை அல்ல. மணமகள் மணமகனிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு உரிமை. எனக்கு இத்தனை லட்சம் அல்லது இத்தனை பவுன் நகை நீங்கள் தந்தால் தான் நான் மணமுடிக்க சம்மதிப்பேன் என்று ஒரு பெண் சொல்வார் என்றால் அது குற்றத்திற்குரியதல்ல, குறை காணக்கூடிய ஒன்றல்ல, அது அவரது உரிமை. கொடுக்கக்கூடிய கடமை மணமகனாக இருக்கக்கூடியவருக்கு உண்டு. அவர் கொடுக்கிற நிலையில் இல்லையானால் அந்த தகுதியை அவர் உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாமிய திருமணத்தில் மகர் என்பது அடிப்படையாக அடிவேராக இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே அது காணப்படுகிறதா என்றால் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வகையான எதிர்மறையான ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். திருமண பேச்சு எடுத்து விட்டாலே மணமகளுடைய குடும்பத்தாருக்கு தான் திருமண பேச்சுக்கு முன்பிருந்தே பல்வேறு வகையான சுமைகள், மனவேதனைகள். கரை சேர்க்கணுமே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இத்தனை லட்சத்திற்கு மதிப்புள்ள நகையை நாம கொடுக்கணுமே, வீட்டை கொடுக்கணும், நிலத்தை கொடுக்கணும், காரை கொடுக்கணும், ஃப்ரிட்ஜை கொடுக்கணும், கட்டில வாங்கி கொடுக்கணும், பீரோ வாங்கி கொடுக்கணும் என்பதாக மணமகளை, பெண்களை, பெண் பிள்ளையை பெற்றோர்களுக்கு எண்ணற்ற மன உளைச்சல் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் தொடர்கிறது, நீடித்துக் கொண்டு இருக்கிறது. பெண் பார்க்கிற படலம் ஏற்பட்டு விட்டாலே மணமகனுக்கோ மணமகனுடைய பெற்றோருக்கோ எந்த ஒரு கவலையோ அல்லது தயக்கமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்ணை பெற்றவர்களுக்குத்தான் பல்வேறு வகையான மன உளைச்சல் தேவை என்பதை போன்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் என்றாலே மிகப்பெரிய அளவிற்கு வெறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை பொதுவாக மனித குலத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில், உலக நாடுகளில் சொல்ல முடியாது, குறிப்பாக இந்தியாவில் பெண் குழந்தைகள் என்றால் வெறுக்கப்படுவதற்கான அடிப்படை காரணமே இந்த இறைவன் வகுத்த விதி, இறைவன் ஏற்படுத்திய சட்டம். ஆண் பெண்ணுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தை மீறியதால், அதை உடைத்ததால் பெண் தான் ஆணுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை எழுதப்படாத விதியாக வந்ததன் விளைவாக பெண் பிள்ளை பிறந்தது என்றாலே இன்றைக்கு பல்வேறு வகையான அவமானங்கள் பல குடும்பங்கள் சந்திக்கின்றது. ஒரு மருத்துவமனையில் ஆண் பிள்ளை பிறந்தது என்றால் அதனுடைய அடையாளம் மிகப்பெரிய அளவிற்கு பரபரப்பாக காணப்படும். ஸ்வீட் கொடுத்து, சாக்லேட் கொடுத்து, மாப்பிள்ள எனக்கு சிங்கம் பிறந்துட்டாடா அப்படின்னு. அதே பொம்பளை புள்ள பிறந்தா அந்த ஆஸ்பத்திரியினுடைய அந்த அறையே அமைதியாக காணப்படும். என்ன காரணம்? கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அது பொம்பளை புள்ள தான் பிறந்திருக்குது. ஆனால் உண்மையில் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? தலைவரா கொஞ்சம் அமைதியாடிங்களா, கொஞ்சம் அமைதியாடி. ஸ்பீக்கரை கொஞ்சம் திருப்புங்க, கொஞ்சம் திருப்புங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு காரணம், பெண் பிள்ளை என்று சொன்னாலே அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى لَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால் அவர்களது முகம் கவலையால், கோபத்தால் கருத்துவிடும் என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மனித குலத்தினுடைய அந்த நிலையை அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கும் அது தொடர்கிறதா இல்லையா? பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்றாலே அது வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு நிலை பல குடும்பங்களில் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறது, இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்கிறது. உண்மையில் அல்லாஹ் குறிப்பிடுவது பெண் பிள்ளை என்பது ஒரு குடும்பத்திற்கான நற்செய்தி, சுப செய்தி என்கிறான் அல்லாஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு ஒரு பெண் குழந்தைகளோ ஒரு பெண் பிள்ளையோ அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளோ அவர் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் அவருக்கான வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது என்றால், அதனால் சில சிரமங்கள் அவருக்கு இருக்கும் என்றால், அதை பொறுமையோடு சகித்துக் கொண்டு அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கி அவருக்கு கொடுக்க வேண்டிய கல்வி, அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கம், வாழ்க்கை நெறிமுறை, இதையெல்லாம் சரியான முறையில் பேணி அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்கிறாரோ, அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறாரோ, குன்னலகு சித்திரம் மினன்னார், இந்த பெண் பிள்ளைகள் நாளை மறுமையில் இந்த குடும்பத்தினர், இந்த தந்தை நரகம் செல்லாமல் இருக்க தடுப்பாக அந்த பிள்ளைகள் மாறுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டும், ஆண் பிள்ளைகள் பிறந்துவிட்டால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த ஆண் பிள்ளைகளை பற்றி அல்லாஹ்வோ அல்லாஹ்வின் தூதரோ ரொம்ப சிலாகித்து சொல்லவில்லை. பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்றால் துக்கமும் சோகமும் குடும்பத்தில் நிலவுகிறது. ஆனால் அந்த பெண் பிள்ளை தான் உங்களுக்கு நற்செய்தி, குடும்பத்திற்கான மகிழ்ச்சி செய்தி. அந்த பெண் பிள்ளைகள் தான் உங்கள் மறுமை வாழ்க்கையின் தோல்வியிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆணிவேர் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் இதை புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால், பெண் பிள்ளை பிறந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்திற்குரியது என்கிற நிலை நீடிக்காது. சொல்ல போனால், ஒரு தாய் தந்தை வயதானவர்களாக மாறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களை அன்பாக ஆதரிக்கக்கூடிய இடத்தில் பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் மிக முக்கிய பங்கை வகிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அது நிலவுகிறதா என்றால், உலகத்தினுடைய வேகமான ஓட்டம் அல்லது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்த ஒரு வாழ்க்கை நிலை, அதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்ப இஸ்லாமிய திருமணத்தில் மகர் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதிலிருந்து, வரதட்சணை என்பதற்கு இஸ்லாத்தில் எந்த வகையான ஒரு முன்னுதாரணமும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. சொல்ல போனால் இது தடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். வரதட்சணை என்பது மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த வகையிலும் பெண்ணிடத்தில், பெண்ணை பெற்றவர்களிடத்தில் கேட்டு பெறுவது அல்லது மறைமுகமாக சொல்லி தர வைப்பது என்பது மார்க் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குர்ஆனில், வஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கான மகர் என்கிற மனக்கொடையை கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள், தாராளமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஒரு தங்க குவியலையே கொடுத்தாலும் அதற்குரிய தகுதி இருக்கிறது என்கிற அளவிற்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு பெண் திருமணம் செய்து அவர் கணவர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் இழப்பு அவருக்குத்தான். உடல் ரீதியான இழப்பை அவர் எதிர்கொள்கிறார், மன ரீதியான சங்கடங்களை எதிர்கொள்கிறார், குடும்ப ரீதியான பல்வேறு வகையான சிக்கல்களை எதிர்கொண்டு ஒரு கணவனுக்காக எல்லா வகையிலும் தியாகம் செய்யக்கூடியவர், இழப்பை சந்திக்கக்கூடியவர் ஒரு பெண் தான். ஆணுக்கு பெரிய அளவிற்கு இழப்பு என்பது இல்லை, பொருளாதார அந்த பொறுப்பை தவிர, குடும்ப தலைமை நிர்வாகத்தை தவிர வேறு பெரிய அளவிற்கு இழப்பு என்பது இல்லை. ஆனால் பெண் தான் எல்லா வகையிலும் இழப்புகளையும் சிக்கல்களையும், மன ரீதியான சிக்கல்களையும் உடல் ரீதியான இழப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கொடுப்பது சரியா, அவரிடமிருந்து சக்கையாக பிழிந்து எடுப்பது சரியா என்று மனதளவில் சிந்தித்தால் அவரவர் உள்ளமே தீர்ப்பு சொல்லிவிடும். வாங்குவது எந்த வகையிலும் அது மனித குலத்தினுடைய செயல் இல்லை என்பதை அந்த மனசாட்சியை சொல்லிவிடும். அப்ப இந்த மகர் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த மணமகன் சபையோர் முன்னிலையில் இப்ப மகர் செயினை இப்ப கொடுப்பார். இருபத்தி 28 கிராம் தங்க செயினை மகராக மணமகன் மாமனார்ட்ட கொடுத்திருக்கிறாப்ல. இப்ப இதுதான் இஸ்லாமிய திருமணம். இதுல எந்த வகையிலையும் வாங்குவதற்கு அனுமதியே இல்லை. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் அது நிலவுகிறதா? பெண் பார்க்க ஆரம்பிச்ச உடனே உங்க பிள்ளைக்கு எவ்வளவு போடுவீங்க, மூத்த மருமகளுக்கு எவ்வளவு போட்டிருக்கிறாங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க செய்யாம இருப்பீங்களா, உங்க பிள்ளைக்கு நீங்க தாராளம் போடாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி
பெத்து வளர்த்த அந்த தாய் தகப்பன்ட்ட போய் 20 வயசு வரைக்கும் என்ன ட்ரெஸ் கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன கல்வி கொடுக்கணும் அந்த தாய் தகப்பனுக்கு தெரியும். ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் பொன் பார்க்க போறேன்னு போய் உங்க மகளுக்கு நீங்களா தாராளம் போடுங்க, மூத்த மகளுக்கு 50 பவுன் போட்டிருக்கிறாங்க நீங்களா, இப்படி சொல்லுவது மார்க் அடிப்படையில் தடை செய்யப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு குற்றம். அப்ப இப்படி நம்ம பகிரங்கமாக கொடுப்பதற்கு, கொடுக்க சொல்வதற்கு காரணம் என்ன? விளம்பரத்திற்கு அல்ல, முகஸ்துதிக்கு அல்ல, மார்க்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே தஸ்தர்ல 1500 5500 என்று ஒரு காலத்தில் எழுதப்பட்டது. இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. சுத்தமாக இந்த வரதட்சணை என்பது அன்பளிப்பு என்கிற பெயரால், உங்க பிள்ளைக்கு நீங்க போடுறது என்கிற பெயரால், அல்லது நேரடியாக கேட்டு பெறுவது மறைமுகமாக எந்த வகையிலும் வரவே கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி பகிரங்கமாக சபையில் வைத்து ஒரு கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய திருமணத்தில் இதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. மகர் என்பது, அந்த மகரை இப்போது மணமகன் வழங்கி இருக்கிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம், மறுமைதான் வாழ்க்கை. இந்த உலகம் என்பது மறுமை வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உலகம். நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், அது திருமணம் உள்ளிட்ட எந்த செயலாக இருந்தாலும், இதுதான் நமது மறுமை வெற்றியை தீர்மானிக்கும். அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நடந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறைக்கு மாற்றமாக நடந்தால், இதுதான் மறுமை தோல்வியினுடைய அடிப்படை. அப்ப நமது உண்மையான வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டுமானால் ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு நடவடிக்கையும் மனிதனுக்காக, ஊருக்காக, உறவுக்காக, முகத்தாட்சணைக்காக, பாராட்டுக்காக, விமர்சனத்திற்காக வாழக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. படைத்தவனுக்காக மட்டுமே, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கை அடிப்படையில் படைத்தவனுக்காக மட்டுமே வாழ வேண்டும். இந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் முஸ்லிம்களாக வாழுகிறோம். இந்த பொறுப்பை சுமத்தப்பட்டவர்களாகத்தான் உலகத்தில் மனிதனாக அத்துணை ஆண் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துணை பேருமே மறுமை என்கிற வாழ்க்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், சென்று கொண்டிருக்கிறோம். 1926 இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஊரில் இல்லை. 2026 இருப்பவர்கள் 126 இருக்க போவது இல்லை. வருகிறோம், செல்கிறோம். எங்கிருந்து வருகிறோம், எங்கு செல்கிறோம், ஏன் வந்தோம், ஏன் செல்கிறோம்? இந்த கேள்வி அடிப்படையானது. இந்த கேள்விக்கு குர்ஆனை தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது, யாரிடத்திலும் பதில் இல்லை. ஆகவே இந்த வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும், திருமணத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு இந்த மணமக்களுக்காக நாம் வாழ்த்துவோமாக. வாழ்த்துவோம் என்றால் 16 பெற்ற பெருவாழ் வாழ்க என்கிற வாழ்த்து அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அருளை வழங்குவானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் சேர்த்து வைப்பானாக, உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் செய்வானாக. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இறைவனுடைய கண்ணுக்கு புலப்படாத அருள் தான் ஒரு குடும்பத்தினுடைய மிக அடிப்படையான ஒன்று. அந்த அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாக சொல்லித் தருகிறார்கள். மணமக்களை, ஆண்கள் மணமகனையும் பெண்கள் மணமகளையும் சந்தித்து அவருக்காக இந்த பிரார்த்தனையை செய்து வாழ்த்துவோமாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், அவர்களுக்காக செய்ய வேண்டிய துஆ, பிரார்த்தனை பாரக்கல்லாஹ். இதை சொன்னால் கூட போதுமானது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Gracias.